இடிபாடுகளில் குரல் கேட்கிறது, காப்பாற்ற யாரும் இல்லை. துருக்கி சிரியா நிலநடுக்கம். தென்கிழக்கு துருக்கியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்தவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் அங்கு நிலவும் கனமழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக மீட்பு பணி பாதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் துருக்கி மற்றும் சிரியா எல்லையில் 4300க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். 15,000த்திற்கும் அதிகமானோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் உடல்களை மீட்புக் குழுவினர் இன்னும் கண்டெடுத்து வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என உலக சுகாதார அமைப்பும் தெரிவித்திருக்கிறது. பேரிடர் ஏற்பட்ட பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் கட்டிடங்கள் செல்வதற்கே அஞ்சுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை அதிகாலை 4:17 மணியளவில் துருக்கியின் காசிம்டெக் நகரில் 7.8 ரிக்டர் அளவில் 17.9 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பான US ஜியாலஜிக்கல் சர்வே தெரிவித்திருக்கிறது.